கோயில்களுக்கெல்லாம் பிரதிநிதின்னு சொல்கிறவங்க, கோயிலுங்களுக்கெல்லாம் நான் தான் தலைமைத்துவம்னு சொல்கிறவங்க தரைக்கு வாங்க, ரிப்போர்ட்டை போடுங்க, ஒன்றிணைங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அனைத்து கோயில் தலைவர்களும் சரி, கோயில்களுக்கு இயக்கம் ஒன்று வச்சு அவங்க தலைவராக இருக்கிறவங்க சரி ஒத்துழைச்சு வரணும். வந்தால் மட்டும்தான் இதுக்கு முடிவு கட்டணும். இந்த முடிவு ஐஜிபி கையில் இருக்கு. எடுக்க வைக்கிறது மக்கள் நம்ம கையிலையும், கோயில் தலைவர்கள் சார்பாக கையிலையும், சில இயக்கங்கள் கையிலையும் தான் இருக்கு. அனைத்து இயக்கங்களும் ஒன்றுபட்டு இந்த இந்திய சமுதாயத்தின் கோயிலை உடச்சி இப்படி அவமானம் பண்றவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த நேரத்தில் கட்டாயம் நம்ம வச்சு ஆகணும். நான் தான் இந்த பிரம்ம ரிஷி தலைமை குருக்கள். நான் இப்போ ரீசன்ட்லி கேள்விப்பட்டது சனிக்கிழமையில இந்த கோயிலை உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சானே நம்மளுக்கு தெரியல. அதுக்கு தான் நான் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த போலீஸ் இதை சோதனை பண்ணி குற்றவாளியை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். கோயில் பிரம்ம ரிஷியில் இது யாருக்கும் ஒரு தடை இல்லாத ஒரு இடம். அதாவது போக்குவரத்து நெரிசலோ போக்குவரத்து தடையோ எதுவுமே இல்லாத ஒரு இடம் மலையில் இருக்குது. அந்த ரோடு கூட ஆஃப் ரோட்டில் தான் இருக்குது. சரியான பாதை இல்லாத கோயில். இது வரவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சாமி கும்பிட மட்டும்தான் அங்கே வராங்க. இது நாள் வரைக்கும் அந்த கோயிலில் எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடந்ததில்லை, எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது அங்கே. ஆனால் அப்படி இருந்த போதில் கூட இந்த கோயில் இப்போ ஒடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்தினால ஒடிச்சாங்க, யார் ஒடிச்சாங்க, இதை இந்த அரசாங்கத்தில் கண்டுபிடிக்கணும். அந்த போலீஸ் அதிகாரிகள் இதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இல்லை, நான் ஒடிக்கப்பட்டது நம்மளுக்கு 15ஆம் தேதி தான் தெரியும். இரவில் நம்ம இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலியமாக தான் நம்ம பார்த்தோம். நம்ம எப்போதும் வாரம் அந்த கோயிலுக்கு போவோம். அந்த முதல் வாரத்தில் நல்லா இருந்தது சிலை. அந்த வாரத்தில் அதுக்கு பிறகுதான் ஒடிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம போய் பார்த்தப்ப எல்லா சிலையும் ஒடிஞ்சு கிடஞ்சிது. அப்போ தான் நம்ம ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டு அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க, பரவிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிற சொல்லியிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரம்ம ரிஷி ஆலயம் உடைக்கப்பட்டதன் எதிரொலியாக இன்று செந்தூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சுருக்கிறோம். இது என்ன காரணம்னு சொன்னாக்கா, இந்த சம்பவம் ரொம்ப கண்டிக்கத்தக்க வகையான ஒரு சம்பவம். இது வரைக்கும் தொடர்ந்து இதே மாதிரி போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா அது சரியாக வராது. அதனால பிடிஆர்எம் அந்த கோயிலை அநியாயம் நாசம் பண்ணவனுங்களை கூடி சீக்கிரம் கைது செஞ்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னே கொண்டு வரணும். இது நிச்சயமாக பிடிஆர்எம் செய்வாங்கன்னு இந்திய சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமும் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு பிரம்ம ரிஷி புக்கெட் திங்கியில் உள்ள பிரம்ம ரிஷி ஆலயத்தை உடைச்ச விவகாரமாக இன்னைக்கு பொதுமக்களும் நாங்களும் சேர்ந்து இது வரைக்கும் 12 ரிப்போர்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இது வரைக்கும் இதில் முக்கியமாக ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிற என்னன்னா, இந்த பிரம்ம ரிஷி கோயில் பருவத்தான் நிலையம் சரி, அந்த நிலத்துலையும் இல்லை, கிராஜான் நிலத்துலையும் கிடையாது. எல்பிஎஸ் கந்திங்கோட இது, அதாவது தான் ஸ்ரீ லிம்பிங் சிங்கோட. லிம்பிங் சிங் அவர் யாருன்னா லீம் கோத்தங்கோட மகனோட நிலம் அது. இந்த மகனோட நிலத்தில் இருக்க எல்பிஎஸ் நிலத்தில் இந்த கோயில்காரவங்களை கூப்பிட்டு ஏற்கனவே பேசி, இந்த கோயில் இங்கே இருக்கிறதுக்குன்னு எந்த ஒரு அலங்கானும் இல்லை, நாளைக்கு ஏதாச்சும் நாங்கள் ரோடு இப்படி இழுத்தனா கூட உங்களுக்கு அதே இடத்துல உங்களுக்கு நிலம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உறுதி கொடுத்துட்டும் போயிருக்காங்க. ஸோ இது டெவலப்பருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதானமாக அவங்க நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போன பட்சத்தில் இன்னைக்கு என்னன்னா, கோயில் உடைச்சிருக்காங்க. இந்த கோயில் உடைச்சது நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். மக்கள் இதனால் மிக கோபம் அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இத்தனை போலீஸ் ரிப்போர்ட் போட்டுட்டோம். இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் கேமராலாம் அந்த இடத்துல இருக்குது. இந்த வேலையில் போலீஸ் முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரம்ம ரிஷி கோயிலில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீனர் கோயிலோட சிலைங்களும், குன்னியாம் சிலைங்க, புத்தர் சிலைகள், அப்புறம் அதே நேரத்தில் சிவலிங்கங்கள், இதெல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் வச்சு இனமும் ஒற்றுமையாக சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலத்தில் யாரோட நிலமும் சுரோபோ பண்ணல நாங்கள். ஸோ அந்த அடிப்படையில் போலீஸ் நொண்டி சாக்கு போக்குக்கெல்லாம் சொல்லாமல் முறையாக இந்த நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ராத்திரியில் கோயில் உடைக்கிறவனுங்க விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இந்த நேரத்தில் ஐஜிபியை நாங்கள் மிக தாழ்வு அன்புடன் கேட்டுக்கிறோம்.